Hello friends, welcome to Sreedeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இங்கே நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 to 5 கருவேப்பிலை இலைகள், அப்புறம் ஒரு கேப்சிகம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நான் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி, அதாவது 500 கிராம்ஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் 4 முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 4 முட்டை சேர்த்துருக்குறேன், அதுவே போதும். இந்த முட்டை உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில், அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே வேக வச்சு எடுத்த 500 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததும் நல்லா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.